வடக்கு மாகாணத்தில் பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை வலுப்படுத்தும் நோக்கில் யாழ்ப்பாணத்தில் முக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் அரியாலையில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்ற இந்த மாநாடு ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் நிதி பங்களிப்புடன் எதிரிகளுக்கான மறுவாழ்வு மையம் இலங்கை அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பல நிகழ்வுகளை நான் வந்து நேரடியாக நான் அவங்க நடத்தின எல்லா பயிற்சி வகுப்புகளிலையும் கலந்து கொண்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நடக்கிற இது என்னுடைய முதல் ஊடக சந்திப்பாக இருக்கிற போதும் ஊடகங்களை பேசுகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதில்லை. அந்த ஊடக சந்திப்பை இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒபாசிலோனுக்கு என்னுடைய வவுனியா மாவட்ட மக்கள் சார்பாகவும் எங்களுடைய சபை சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். பெண்களை அரசியல் மற்றும் சமூக முடிவெடுப்புகளில் அதிகளவில் ஈடுபடுத்துதல், அவர்களின் குரலை வலுப்படுத்துதல், உள்ளூராட்சி அமைப்புகளில் தலைமைத்துவத்தை ஊக்குவித்தல் உள்ளிட்ட விடயங்கள் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டன. மேலும் அரசியல் விழிப்புணர்வு, சட்டங்கள் மற்றும் வாக்களிப்பு முறைகள் தொடர்பான அறிவை அதிகரிப்பதுடன் பெண்களின் பேச்சுத்திறன் மற்றும் சுயநம்பிக்கையை மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. பெண்களின் அரசியல் பங்கேற்புக்கு குடும்ப ஒத்துழைப்பின்மை, சமூக கட்டுப்பாடுகள் மற்றும் வழிகாட்டல் இல்லாமை போன்ற தடைகள் குறித்தும் ஆராயப்பட்டது. இந்த மாநாட்டில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பெண் செயல்பாட்டாளர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பெண் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.